குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டெட் எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ 6th வரைக்கும் படிச்சிருப்போம். அப்புறம் 10th வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 10th வரைக்குமே படிச்சிருப்போம். ஆனால் ஒரு சில கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து கூட வரும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டோட தமிழ் கொஷின் பேப்பர்ஸ் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின், சாதா சர்க்குணரின் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினால் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல். ஏ ஆப்ஷன் பௌத்தமும் தமிழும், பி ஆப்ஷன் இஸ்லாமும் தமிழும், சி ஆப்ஷன் சமணமும் தமிழும், ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிறித்துவமும் தமிழும். இதில் எது கரெக்டு? ஃபோர்த் ஆப்ஷன் கிறித்துவமும் தமிழும் தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒளிப்பறவையில் இருக்கா, செகண்ட் ஆப்ஷன் நிலவு பூவா, தேர்ட் ஆப்ஷன் சர்ப்பயாகமா, ஃபோர்த் ஆப்ஷன் சூரிய நிழலா. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, நிலவு பூ. அடுத்தது தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு. ஏ ஆப்ஷன் மத்த விலாசனா, பி ஆப்ஷன் தமிழ்நாட்டு வரலாறு, தேர்ட் ஆப்ஷன் அஞ்சிரை தும்பி, ஃபோர்த் ஆப்ஷன் திசை எட்டும். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, அஞ்சிரை தும்பி. ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா, நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது. ஆப்ஷன் ஏ சூரிய ஒளிக்கதிரா, செகண்ட் ஆப்ஷன் மலை மேகங்களா, தேர்ட் ஆப்ஷன் மலை துளிகள், ஃபோர்த் ஆப்ஷன் நீர்நிலைகள். ஆன்சர் மலை துளிகள். ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா, பொய்யா வானம் புதுப்பெயில் பொழிந்தன அப்படிங்கிறது அடிகோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்க. ஸோ பொய்யா வானம் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வினைத்தொகையா, செகண்ட் ஆப்ஷன் வினைச்சொல் தொடர், தேர்ட் ஆப்ஷன் இடைச்சொல் தொடர், ஃபோர்த் ஆப்ஷன் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இது கரெக்டு, ஃபோர்த் ஆப்ஷன் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து கொஷின், குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல். குடும்பம் அப்படிங்கிற சொல் எந்த நூலில் வந்து முதல்ல இடம்பெற்றுள்ளது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தொல்காப்பியம், செகண்ட் ஆப்ஷன் திருக்குறள், தேர்ட் ஆப்ஷன் குறுந்தொகை, ஃபோர்த் ஆப்ஷன் புறநானூறு. ஆன்சர் திருக்குறள். செவன்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. இதில் அடிக்கோடிட்டது பார்த்தீங்கன்னா தடக்கையான் தான், அடிக்கோடு இல்லாமல் விட்டுருக்காங்க. ஸோ தடக்கையான் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு சொல்லணும். ஆப்ஷன் ஃபஸ்ட்டு உரிச்சொல் தொடர், செகண்ட் ஆப்ஷன் வினைத்தொகை, தேர்ட் ஆப்ஷன் உம்மைத்தொகை, ஃபோர்த் ஆப்ஷன் இடைச்சொல் தொடர். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உரிச்சொல் தொடர். எய்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது. ஆப்ஷன் ஏ தனி குடும்ப முறையா, செகண்ட் ஆப்ஷன் விரிந்த குடும்ப முறை, தேர்ட் ஆப்ஷன் தாய் வழி சமூக முறை, ஃபோர்த் ஆப்ஷன் தந்தை வழி சமூக முறை. ஆன்சர் தந்தை வழி சமூக முறை. நைன்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா, கண்ணாடியாகும் கண்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நகுலன், செகண்ட் ஆப்ஷன் பிரமிழ், தேர்ட் ஆப்ஷன் ஐயப்ப மாதவன், தேர்ட் ஆப்ஷன் சிற்பி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, நகுலன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10th கொஷின், சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஓலைச்சுவடி இருக்குது பார்த்தீங்களா, அதோட பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வசம்பு, செகண்ட் ஆப்ஷன் மணத்தக்காளி இலை சாறு, தேர்ட் ஆப்ஷன் கடுக்காய், ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மாவிலை கறி. அந்த வா வராது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. மாவிலை கறி. ஆன்சர் யோசிங்க பார்ப்போம். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, கடுக்காய். 11th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா குழிமாற்று என்னும் சொல்லோடு தொடர்புடைய துறை. ஃபஸ்ட் ஆப்ஷன் இலக்கணம், செகண்ட் ஆப்ஷன் கணிதம், தேர்ட் ஆப்ஷன் புவியியல், ஃபோர்த் ஆப்ஷன் வேளாண்மை. ஆன்சர் கணிதம், செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12th கொஷின், நகை என்னும் மெய்ப்பாடு தோன்றும் நிலைக்கலன்களுள் ஒன்று. ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடை, செகண்ட் ஆப்ஷன் பிணி, தேர்ட் ஆப்ஷன் பேதமை, ஃபோர்த் ஆப்ஷன் செல்வம். ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, பேதமை. 13th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அல்லல் படுப்பதுவும் இல் எவரோடு பழகினால் டேஸ். இது வந்து அல்லர் இல்லை, அல்லல். ஸோ ஆப்ஷன் ஏ வால்போல் பகைவர், செகண்ட் ஆப்ஷன் மெய்ப்பொருள் காண்பவர், தேர்ட் ஆப்ஷன் எண்ணியாங்கு எய்துபவர், ஃபோர்த் ஆப்ஷன் தீனத்தார். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆன்சர் தான் கரெக்டு, தீனத்தார். 14th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா திண்ணியர் என்பதன் பொருள். அறிவுடையவர், மன உறுதியுடையவர், தீக்காய்வார், அறிவினார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, மன உறுதியுடையவர். 15th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ந்து சொல்கிறவர். யார் ஆராய்ந்து சொல்வார்? அரசர், சொல்லியபடி செய்பவர், தூதுவர், உறவினர். இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, தூதுவர். ஏன்னா அவங்க தானே கரெக்டாக சர்ச் பண்ணி சொல்லணும். சிக்ஸ்டீன்த் கொஷின், திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என்பதை முதலில் நிகழ்த்தி காட்டியவர். லூமியர் சகோதரர்கள், ஜார்ஜ் மிலி, தாமஸ் ஆல்வா எடிசன், சாமிக்கண்ணு வின்சென்ட். ஆன்சர் ஜார்ஜ் மிலி, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17th கொஷின், மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல, நல்லுணர்வும் அன்பும் தான் என்பதை மையக்கருவாக கொண்ட சார்லி சாப்ளின் திரைப்படம் தி கிட், தி சர்க்கஸ், தி கோல்ட் ரஷ், தி கிரேட் டிக்டேட்டர். ஆன்சர் தி கிரேட் டிக்டேட்டர், ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். 18th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மாசி திங்களில் நிகழும் விழாவாக மயிலை பதிகம் சுட்டுவது. மாசி திங்களில் நிகழும் விழாவாக மயிலை பதிகம் சுட்டுவது. ஆப்ஷன் ஏ விளக்கு திருவிழா, செகண்ட் ஓணம் திருவிழா, தேர்டு கடலாட்டு திருவிழா, ஃபோர்த்து திருவாதிரை திருவிழா, திருவாதிரை விழா. ஆன்சர் கடலாட்டு விழா, தேர்ட் ஆன்சர் தான் கரெக்ட். 19th கொஷின் பார்த்தீங்கன்னா உள்ளன்று வைத்து புறம்பொன்று பேசுவார். இத்தொடர் உணர்த்தும் பண்பு நேர்மறை பண்பு, தயக்க பண்பு, முரண் பண்பு, இவை அனைத்தும். ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, முரண் பண்பு. கொஷின் 20th கொஷின், வாளால் அறுத்து சுடினும் இவ்வடியின் மூலம் குலசேகராழ்வார் வெளிப்படுத்துவது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போரை பற்றி வெளிப்படுத்துகிறாரா, செகண்ட் ஆப்ஷன் மருத்துவத்தை பற்றி வெளிப்படுத்துதா, தேர்ட் ஆப்ஷன் விளையாட்டா,
4th ஆப்ஷன் வேளாண்மையா. குலசேகர ஆழ்வார் இந்த 4ல் எதை வெளிப்படுத்துகிறார்? மருத்துவம். செகண்ட் ஆன்சர் தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 21. தமிழக வரலாற்றில் டேஸ் என்று களப்பிரர்கள் காலம் வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படுகிறது. பொற்காலம், இருண்ட காலம், வளமிக்க காலம், முன்னேற்ற காலம். ஆன்சர் இருண்ட காலம். 22வது கொஷின் 22. தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் எடுத்துரைக்கும் மயிலை சீனி வேங்கடசாமியின் நூல். தமிழர் வளர்த்த அழகு கலைகள். செகண்ட் தமிழ்நாட்டு வரலாறு. தேர்டு களப்பிரர் ஆட்சியில் தமிழகம். ஃபோர்த்து சமணமும் தமிழும். ஆன்சர் தமிழ்நாட்டு வரலாறு. 23வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களின் அரிய ஆவணப்பணிகளில் ஒன்று இந்நூல். ஏ ஆப்ஷன் மறைந்து போன தமிழ் நூல்கள். பி ஆப்ஷன் தமிழர் வளர்த்த அழகு கலைகள். தேர்ட் ஆப்ஷன் களப்பிரர் ஆட்சியில் தமிழகம். ஃபோர்த் ஆப்ஷன் அஞ்சிறை தும்பி. மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களின் அரிய ஆவணப்பணிகளில் ஒன்று இந்நூல். ஆன்சர் மறைந்து போன தமிழ் நூல்கள். 24th கொஷின் சோழன் கொடியின் சின்னம். சோழர் இருக்கிறது இல்லையா, அவரோட சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலியா, வில்லா, மீனா, யானையா? சோழன் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஆப்ஷன் ஏ புலி தான் ஆன்சர் கரெக்ட். 25th கொஷின், த லாஸ்ட் கொஷின் இந்த வீடியோவில். தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை டேஸ் பல்கலைக்கழகம் மயிலையாருக்கு அளித்தது. பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். இது ஆன்சர் கரெக்டு. ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. மதுரை காமராசர். இ ஆப்ஷன் தான் கரெக்ட்.